चारों ओर वैभवों की खान भरपूर होगी. நாலா பக்கத்தில் அந்த வைபவங்களின் அந்த கான் நிறைஞ்சிருக்கும். அதாவது அற்புதங்களுடைய சுரங்கம் நிறைஞ்சிருக்கும். यहाँ आप सेवा में चक्कर लगाते हो. நீங்கள் இங்கே சேவையில் சுற்றி வருகிறீர்கள். वहाँ प्राप्तियां आपके चारों ओर चक्कर लगाएंगी. அங்கே பிராப்திகள் உங்களை சுற்றி வரும். आप लोगों को प्राप्ति की इच्छा नहीं होगी. உங்களுக்கு பிராப்திக்கான ஆசை இங்கே இருக்காது. लेकिन सर्व प्राप्तियां स्वयं ही इच्छुक होंगी. ஆனால் அனைத்து பிராப்திகள் स्वयं அது விருப்பப்படும். कि मेरे मालिक मुझे कार्य में लगाए. என்னுடைய எஜமானன் என்னை காரியத்தில் ஈடுபடுத்தணும் என்று அது ஆசைப்படும். चारों ओर वैभवों की खान भरपूर होगी. நாலா பக்கத்தில் அற்புதங்களின் சுரங்கங்கள் நிறைஞ்சிருக்கும். क्योंकि यहाँ हर प्रकार का अपना वैभव. ஏனென்றால் இங்கே ஒவ்வொரு வகையான அந்த அற்புதங்கள் தங்களுடைய செல்வம், सुख शांति का वैभव சுக சாந்தியின் வளம் ईश्वरीय सेवा में लगाते हो. நீங்கள் இங்கே ஈஸ்வரிய சேவையில் ஈடுபடுத்துகிறீர்கள். इसलिए वहाँ चारों ओर அதனால் தான் அங்கே நாலா பக்கத்தில் वैभवों की खान भरपूर होंगी. அற்புதங்களின் சுரங்கங்கள் நிறைஞ்சிருக்கும். हर वैभव ஒவ்வொரு அந்த வைபவமும் अपना अपना सुख देने के लिए सदैव रेडी होगा. அந்த ஒவ்வொரு செழிப்பும் செழுமையும் அது உங்களுக்கு தருவதற்கு ரெடியாக இருக்கும். सदा खुशी की शहनाइयाँ எப்போதும் அந்த மகிழ்ச்சியினுடைய ஷெனாய் ऑटोमेटिकली बजती रहेंगी. ஆட்டோமேட்டிக்காக வாசித்துக் கொண்டிருக்கும். बजाने की जरूरत नहीं पड़ेगी. வாசிப்பதற்கு அவசியம் இருக்காது. आपकी रचना वनस्पति உங்களுடைய படைப்பு அந்த மரம் செடிகள் अपने विश्वपति के आगे अपने पत्तों के हिलने से அந்த தங்களுடைய விஸ்வபதிக்கு முன்னால் அந்த இலைகள் அசைவதினால் वैरायटी प्रकार के साथ बजाएगी. வெரைட்டியான அந்த வாத்தியங்களை வாசிக்கும். वृक्ष के पत्तों का झूलना அந்த மரம் செடிகளுடைய அந்த இலைகள் ஆடுவது, ஆடுவது भिन्न भिन्न प्रकार के नेचुरल साज होंगे. வெவ்வேறு வகையான அந்த சத்தங்கள் வாத்தியங்களாக ஒலிக்கும். जैसे आजकल अनेक प्रकार के साज எது போல இன்றைய காலத்தில் பல வகையான சத்தங்கள் आर्टिफिशियल बनाते हैं. ஆர்டிபிஷியலாக செயற்கையாக உருவாக்குகிறார்கள் அந்த சத்தங்களை. वैसे पंछियों की बोली वैरायटी साज की होगी. அதே போலதான் மற்றும் அந்த பறவைகளின் ஒலிகள் கூட ஒலிகள் இருக்கும். பறவைகளின் ஒலிகளும் இருக்கும். चैतन्य खिलौने के समान अनेक प्रकार के சைத்தன்யமான அந்த பொம்மைகளுக்கு சமமாக खेल பல வகையான விளையாட்டு वो पक्षी आपको दिखाएंगे. அந்த பட்சிகள் பறவைகள் உங்களுக்கு காண்பிக்கும். जैसे आजकल यहाँ मनुष्य भिन्न भिन्न प्रकार की இது बोली போல இன்றைய காலத்தில் இருக்கிற மனிதர்கள் सीखते हैं. பல வகையாக பேசுவதை கற்றுக்கொள்கிறார்கள். मनोरंजन के लिए உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் செய்விப்பதற்கு. वैसे ही वहाँ के पंछी भिन्न भिन्न அதே போலதான் அங்கிருக்கிற பறவைகள் सुंदर आवाजों से आपके इशारे पर मनोरंजन करेंगे. பல வகையான அந்த உங்களுக்கு அந்த வேடிக்கை உங்களுக்கு காண்பிப்பதற்கு பல வகையாக செய்யும் சத்தங்களை காண்பிக்கும். यहाँ मैंने कहा और वहाँ मैंने कहा. இங்கே என்றால் எங்கே, அங்கே என்றால் எங்கே. यहाँ माना संगम युग में और அங்கே என்றால் சங்கம யுகத்தில், वहाँ मानो
सत्ययुग स्वर्ग में। அங்கே என்றால் சத்யுகம் சொர்க்கத்தில். इसी प्रकार से இந்த விதமாக ये फल और फूल भी होंगे। பூக்களும் இருக்கும். फल ऐसी वैरायटी रसना वाले होंगे, அந்த பழங்கள் வெரைட்டியான டேஸ்டாக இருக்கும். जैसे यहाँ अलग अलग नमक मीठा இது போல இங்க தனித்தனியான உப்பு இனிப்பு थोड़ा मसाला आदि डाल करके रसना बनाते हो। அதெல்லாம் போட்டு ரசனா நீங்கள் தயாரிக்கிறீர்கள். जैसे वहाँ नेचुरल फल அங்கே இயற்கையான பழங்கள் भिन्न भिन्न रसना के होंगे, பல்வேறு வகையான ரசனைகளாக இருக்கும், பல்வேறு வகையான ருசிகளாக இருக்கும். अलग अलग बनाना नहीं पड़ेंगे, தனித்தனியாக உருவாக்க வேண்டி இருக்காது. अलग अलग प्रकार की रसना तैयार नहीं करनी पड़ेगी, தனித்தனியாக உருவாக்குவதற்கு அவசியம் இருக்காது. यह शुगर मिल वगैरह वहाँ नहीं होगी, இங்க இருக்கிற சுகர் மில்ஸ் முதலியவை அங்கிருக்காது. लेकिन वहाँ शुगर फल होगा, ஆனால் அங்கே இனிப்பான பழங்கள் இருக்கும், சர்க்கரை பழங்கள் இருக்கும். जैसा टेस्ट चाहिए எப்படி உங்களுக்கு ருசி வேண்டுமோ वैसी नेचुरल फल से बना सकते हो। அது போல நீங்கள் இயற்கையான பழத்தால் உங்களால் செய்ய முடியும், பண்ண முடியும். वहाँ ये पत्तों की सब्जियां भी नहीं होंगी, அங்கே இந்த இலைகளான அந்த காய்கறி அங்க இருக்காது. लेकिन फल और फूल की भी सब्जियां होंगी, ஆனால் பழங்கள் மற்றும் பூக்களுடைய காய்கறி இருக்கும். फूलों और फलों की सब्जियां बनाएंगे, பூக்கள் மற்றும் பழங்களுடைய அந்த காய்கறியை உருவாக்குவீர்கள்.